மீண்டும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர், மாறாதவர், பெரிய காரியங்களை செய்கிறார். நீங்கள் நினையாத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பிளம்பருக்கு அட்வைஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும்? அதே போல் ஒரு கார்பெண்டர் ஒரு மேசனுக்கு அட்வைஸ் பண்ணால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? யார் யாருக்கு எந்தெந்த துறையில் அனுபவம் இருக்கோ அந்த அட்வைஸை கொடுத்தாதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். வேறு துறையில் இருக்கிறவங்க அவங்க அட்வைஸ் பண்ணால் நீங்கள் என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு ஏற்படும். அதுதான் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இங்கே நிகழ்கிறது. இயேசு ஒரு கார்பெண்டர், தச்சனுடைய மகன், தச்சனாக இருக்கிறார். சீமோன் பேதுரு ஒரு மீனவன், ஃபிஷர்மேன். ஸோ ஒரு கார்பெண்டர் ஒரு ஃபிஷர்மேனுக்கு அட்வைஸ் தராரு. டோட்டலி ஆப்போசிட்டான அட்வைஸ், ஏற்றுக்கொள்ள முடியாத, சம்பந்தமே இல்லாத அட்வைஸை அவர் கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வெறும் கார்பெண்டருடைய சன் மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்றத பேதுரு அறிந்து கொண்டபடியால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பேதுரு இயேசுகிட்ட சொன்ன காரியம் இதுதான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, அதனால தான் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். வலைகளை அலசி வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோன்ற ஒரு நிலையில் இருக்கிற பேதுரு இடத்துல இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போ, வலையை போடு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா டீப் வாட்டர்ஸ் டியூரிங் டே டைம் அப்படின்னு இருக்கும். பகல் நேரத்தில் ஆழத்தில் வலை போடுறதா எந்த ஒரு மீனவனும் செய்யாத ஒரு விஷயத்தை இயேசு பேதுரு இடத்துல செய்ய சொல்லுகிறார். ஒருவேளை அது புரியாத செயலாக இருக்கலாம், அறியாத காரியமாக இருக்கலாம், பைத்தியக்கார செயலை போல இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய அனுபவத்தை விட அதிகம் தெரிந்தவர், அறிந்தவர் இயேசு கிறிஸ்து. இட் மே பி கவுண்டர் இன்ட்யூட்டிவ், பட் ஜீசஸ் நோஸ். இன்றைக்கும் இயேசு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அர்த்தத்தையும் தராது. நம்முடைய அனுபவத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சொல்லுகிறவர் இயேசுவாக இருக்கிறார். ஸோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய அனுபவத்தை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உங்களால் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக செய்து முடிக்கும். ஜீசஸ் இஸ் பியாண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் and he will exceed your experience. அனுபவத்தை விட அதிகம் அறிந்தவர், அனுபவத்தை விட அதிகம் உங்களுக்காக செய்வார். பேதுரு சொன்ன வார்த்தை இது ஒன்னே ஒன்று தான். பிகாஸ் யூ சே so, நீங்கள் சொல்கிறதுனால நான் வலைய போடுறேன் அப்படின்னு பேதுரு சொன்னார், கீழ்ப்படிந்தார். அங்கே பேதுனுடைய கீழ்ப்படிதலோடு சேர்ந்து தேவனுடைய வல்லமையும் செயல்பட்டது. அங்கே பெரிய அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஸோ இன்றைக்கும் இந்த நாளில், மாதத்தின் கடைசி நாளில் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். வருகிற நாட்களில் தேவனுடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு தேவ வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். இன்றைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்யுங்க. அனுபவத்தை பார்க்காதீர்கள், உங்களுடைய அறிவை பார்க்காதீர்கள், அவருடைய வார்த்தை மட்டும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தி உங்களுடைய அனுபவத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் செய்வார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல், உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற நல்ல தேவன் இன்றைக்கும் உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you all.